சமந்தா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க. உடம்பு சரியில்லாத போய் இருந்த பண்ண லாஸை இனி வந்து இந்த தப்பை வந்து செய்ய மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ கரண்டாக பிராண்ட் என்டோர்ஸ்மெண்ட்ல வந்து சாட்டிஸ்ஃபைடாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து சூட்டபிளான பிராண்டை வந்து சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபெய்த் அண்ட் எத்திக்ஸோட லாஸ்ட் இயர் மட்டுமே 15 பிக் பிராண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. 20 வயசுல இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள என்டர் ஆயிருக்காங்க. அப்பெல்லாம் பிராண்ட் தான் வந்து சிம்பிள் ஆஃப் சக்ஸஸாக வந்து இருந்திருக்கு. மல்டிநேஷனல் கம்பெனிஸ் பிராண்ட் அம்பாசிடரை வந்து இன்வைட் பண்ணப்போ இவங்களுக்கு வந்து கிரேட் ப்ளஷராக வந்து இருந்துச்சு அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்களோட லைஃப் ஸ்டைலே வந்து கம்ப்ளீட்லி வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்றது நேர்மையாக வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வர ஒவ்வொரு அப்ரூவலுக்கு முன்னாடி 3 டாக்டர்ஸ் கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிட்டு தான் வந்து டிசிஷன் எடுக்கிறாங்க. என்ஷூர் பண்றதே பார்த்தீங்கன்னா இவங்களோட ஹெல்த் வந்து அஃபெக்ட் பண்ணாம இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டிதான். என்னதான் லாஸ் இருந்தாலுமே பீஸ் ஆஃப் மைண்ட் தான் முக்கியம் அப்படின்னு வந்து ப்ரியாரிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஹோப்ஃபுல்லான ப்ரோக்ரஸ் தான் இவங்களோட வந்து பெருமையை. ஸோ சமந்தா வந்து யங் பீப்புள்ஸ் அண்ட் நமக்கு வந்து என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஏஜ்ல இது முடியாது அப்படின்னு திங்க் பண்ணாதீங்க, எல்லாமே பாசிபிள் தான் அப்படின்றது நமக்கு வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. இவங்க சொல்றது வந்து கரெக்ட் தான். எனிதிங் இஸ் பாசிபிள். நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னா எல்லாமே பாசிபிள் தான். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி நீங்கள் டெய்லியும் தெரிஞ்சுக்க நாவல்டி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.